பின்னாடி தான் நான் 2 வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். இப்போ 2 புதுசா வாங்குறேன் அப்படின்னா, பீரோலேருந்து 2 வந்து தூக்கி போட்டுருவேன். அது வந்து கிச்சனுக்கு வாங்குற பாத்திரங்களா இருந்தாலும் சரி, நம்ம ஒண்ணு வாங்குறோம் அப்படின்னா, கிச்சனில ஏதாவது தேவையில்லாதது உடைஞ்சிருந்தா தான் வாங்குவோம். அந்த உடைஞ்சிருந்தத கண்டிப்பா அத ரிமூவ் பண்ணிறணும். உடைஞ்சிருக்கணும்னு தேவையில்ல. அது நம்மளுக்கு யூஸ் ஆகாம இருக்கலாம், அல்லது பிடிக்காம இருக்கலாம், அல்லது வேறவங்களுக்கு யூஸ் ஆகும்னு நினைக்கலாம். இந்த மாரி எந்த காரணமா இருந்தாலுமே அத வந்து ரிமூவ் பண்ணிட்டு, புதுசா வாங்குனத வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு பீரோலயா இருக்கட்டும், செல்ஃப்லயா இருக்கட்டும் நெறைய இடம் இருக்கும். நம்மளுக்கு புடிச்ச ட்ரெஸ்ஸு மட்டுமே இருக்கும் பீரோல. நம்மளுக்கு எதுக்கு பிடிக்காத ட்ரெஸ் எல்லாம் நம்ம வந்து வச்சு, அதுக்கான அருணேசர வாங்கி அத வந்து மடிச்சு வைக்கிறதுக்கான செலவு பண்ணிக்கிட்டு இருக்கணும். நம்ம ஒண்ணு எடுக்கும்போது எல்லாமே கீழ விழுகும். தேவையில்லை இல்லையா? நம்மளுக்கு புடிச்ச மாரி வச்சுக்கலாம். இப்ப நீங்க பார்த்துருக்க இந்த காஃபி கலர், அதுக்கப்புறம் இந்த ரெட் கலர்ன்னு பார்த்தீங்கன்னா, நைட்டி இல்ல மேக்ஸி ட்ரெஸ். இது வந்து ஆன்லைன்ல தான் வாங்குனேன். இது பார்த்தீங்கன்னா, ஆங்கிள் லென்த்துன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாரி லென்த்துல வரும். ஃபுல் லென்த்துல வராது. நான் மேக்ஸி ட்ரெஸ் மாரி நைட்டிக்கு பதிலா மேக்ஸி ட்ரெஸ் மாரி போடலாமே அப்படின்னு சொல்லி வாங்குனது தான். ஆனா நைட்டி மாரி நல்லா கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா, 400 சம்திங் வந்துச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் என்னோட ஹைட்டுக்கு ஃபுல்லா வரும். கொஞ்சம் ஹைட்டா இருந்தாங்க அப்படின்னா, கொஞ்சம் ஆங்கிள் லென்த் வேற தான் வரும். உள்ள ஃபேண்ட் போட்டு போடுற மாரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்து மட்டும் கொஞ்சம் லாங் சைஸா நான் வாங்குனனால கொஞ்சம் இறங்கி இருந்துச்சு. இது கரெக்ட் சைஸ் வாங்குனா இந்த மாரி கரெக்ட்டா வந்து அந்த கழுத்தெல்லாம் வந்து இறங்காது. அதனால பார்த்தீங்கன்னா, இந்த கழுத்துல மட்டும் கொஞ்சம் வேற துணி வச்சு தச்சு வச்சிருக்கிறேன். இது 2ஓட லிங்க்குமே பார்த்தீங்கன்னா, கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன் நான். இந்த ரெட் கலர் பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியா இருந்தனால தான் இந்த அதே மாரி கிளாத்தா இருக்குமேன்னு சொல்லிட்டு இந்த ப்ரவுன் கலர் வாங்குனேன். அந்த ரெட் கலர் அளவுக்கு இந்த ப்ரவுன் கலரோட கிளாத்து வந்து எனக்கு பிடிக்கல. ரெட் கலர் கிளாத் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல சூப்பரா அப்படியே சாஃப்ட்டா இருக்கும். ரொம்ப வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். உடம்புல போட்டுருக்கவே தெரியாது. ஆனா ப்ரவுன் கலருமே காட்டன் தான். ஆனா இந்த அளவுக்கு கம்ஃபர்டபுள் இல்ல. நீங்க வாங்குறதா இருந்தா ரெட் கலரே வந்து வாங்கிக்கலாம். இது பார்த்தீங்கன்னா, நான் வந்து சொன்ன மாரி பெரிய சைஸா வாங்கிட்டேன். இந்த மாரி நல்ல கீழ லென்த் வேற வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, நைட்டி மாரி போடணும்னு சொல்லிட்டு, நைட்டி எந்த அளவுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த மாரி போட்டுக்கலாம். நான் வந்து நைட்டிக்கு பதிலா இந்த மாரி மேக்ஸி ட்ரெஸ், அதுக்கப்புறம் ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் டாப் இதெல்லாம் வந்து போடலான்னு பார்த்துட்ருக்கேன். ஸ்கர்ட்டு போடுற அளவுக்கு உடம்ப வந்து கொஞ்சம் கம்மி பண்ணணும். இப்போதைக்கு மேக்ஸி ட்ரெஸ் மட்டும் போட்டுட்ருக்கேன். கொஞ்சம் வெயிட் கம்மி பண்ணிவிட்டு ஸ்கர்ட்டு, அதுக்கப்புறம் டாப்பு வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னா ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, வேறு இன்னொரு நைட்டி பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா வாங்கினது. நீங்க அடுத்து பார்க்க போற 3 நைட்டியுமே. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நான் கடையில போய் தான் இந்த நைட்டிலாம் வந்து வாங்கிட்டு இருந்தேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நல்ல குவாலிட்டியான நைட்டியா நம்ம வாங்கணும் அப்படின்னா, 600க்கு வாங்குனோம்னா நல்லாயிருக்கும் கடையில. அதுக்கு மேல வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு கம்மியா வாங்குனா எனக்கு வந்து பிடிக்கல. அதுக்கு கீழ 500 கூட நல்லாயிருக்கும். அதுக்கு கம்மியா போனா கொஞ்சம் நல்லா இருக்காத மாரி தெரியுது. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, நல்ல பிராண்டே பார்த்தீங்கன்னா, கடையில வந்து 800க்கு இருக்கிறது நம்ம